கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமு கீப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கீப்புல நம்ம கனிமொழி அக்கா வந்து நிறைய கீப்பி இருக்காங்க. என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பாத்துருவோமா? அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய கோரிக்கையும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும். சொன்னாங்களே, செஞ்சாங்களா? எப்படி செய்வாங்க? ஏன்னா இந்த ஸ்டாலின் அரசுக்கு, நம்ம திராவிட அரசுக்கு வருஷத்துக்கு இந்த மதுபானத்தினால எவ்வளவு வருமானம் வருதுன்னா கிட்டத்தட்ட 35,000 கோடி முதல் 45,000 கோடி வரை ஒரு ஆண்டுக்கு, ஒரு வருஷத்துக்கு வந்து வருமானம் வருது. அப்ப எப்படி கீப்புவாங்க? கீப்ப மாட்டாங்க. நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, அதனால அவங்க சம்பாதிக்க தான் செய்வாங்க. சம்பாதிச்சாங்க. இந்த 5 வருஷத்துல எத்தனை கோடி தோராயமா இவங்க வந்து சம்பாதிச்சாங்க அப்படின்னா, மதுபான கடையில இருந்து மட்டுமே 2,59,082 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த மதுபான கடையை மூடுவோம்னு சொல்லிட்டு கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்தே சப்ப கட்டிட்டு இருக்காங்க. ஏன் கலைஞர் கருணாநிதி கூட சொல்லியிருந்தாருங்க. அவர் சொன்னதை ஒன்று பாருங்க. சொல்லியிருக்காருல்ல, அவர் மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா அவரோட மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க மதுக்கடையை மூடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா? பாருங்க, நியூஸ் பேப்பர்ல வந்து செய்தி. அதுக்கப்புறம் அவருடைய அக்கா கனிமொழி அவர்கள் லைவா சொல்லியிருக்காங்க. அதை லைவா பாருங்க.